ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். நான் நியூ இயர்லேருந்து ஒரு புதுசான ஒரு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த சேலஞ்ச் நான் நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நாம் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இதெல்லாம். அது எந்த மாதிரியான வீடியோன்னு சொல்லிட்டு மை நியூ சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த மணியை நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நடுவில் விட்டு விட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரியாது. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயரில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், நிறைய மணி சேவ் பண்ணணும், கோல்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோவை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் 100 days சேலஞ்ச் தான். இந்த இயரோட ஃபர்ஸ்ட் 100 days சேலஞ்ச் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேவிங்ஸில் உண்டியல்லையும் சேவ் பண்ணலாம். ஒவ்வொரு 100 daysக்கும் நம்ம உண்டியல் உடைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. 100 days கம்ப்ளீட் ஆனவுடனே நெக்ஸ்ட்டு 100 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு December 31 வரைக்கும் இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட உடச்சிக்கலாம். நடுவில் நம்ம காசு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என்னால் லாஸ்ட்டு 365 days வரைக்குமே கண்டினியூஸாக இந்த சேலஞ்சை பண்ண முடியும். 100 days இல்லாமல் நான் 365 days கண்டிப்பாக நான் ஃபுல்லாக முடிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி சேலஞ்ச் கூட, அதாவது 100 நாள் முடிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 101வது நாள் 102வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் உண்டியலில் சேவ் பண்ணிகிட்டே வரலாம். உண்டியல் ஓப்பன் பண்ண மாட்டேன், எந்த ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக ஒரு பர்ஸோ அப்படி இல்லாட்டி ஒரு பாக்ஸோ அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். இல்லை நான் எடுத்துருவேன் அப்படின்றவங்க உண்டியலில் சேவ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அப்போ தான் நம்ம அதை உடைக்கிறதுக்கோ இல்லை கட் பண்ணுறதுக்கோ யோசிப்போம். அதனால் யாரால் எடுக்கவே மாட்டோம் அப்படின்றவங்க நார்மலாக நம்ம பர்ஸ் இல்லைன்னா பாக்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். முடியாதுன்றவங்க உண்டியலில் சேவ் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் 100 days சேலஞ்சில் நான் டிப்ஸ் கொடுக்க போகிறேன், எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம் அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிப்ஸ் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தமாக 7 டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஈஸி தான், எல்லாராலையுமே கண்டிப்பாக முடியும். பெருசாக ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ரி வந்த உடனே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட்டுன்னு இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் எடுத்து வச்சுருங்க. அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அமௌண்ட், அதாவது 100 அப்புறம் 99 அப்படி நீங்கள் மைனஸ் பண்ணிகிட்டே வரலாம். மைனஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 100 daysனால் ஃபஸ்ட் டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம பேக்லேருந்து கூட வரலாம். ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்மக்கிட்ட கிடைக்குது அப்படின்றப்ப அந்த அமௌண்ட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பாக்ஸில் டிக் பண்ணிகிட்டே வரலாம். வெஜிடபிள்ஸ் வாங்கும்போதும் நமக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு சேவ் ஆகும். அந்த அமௌண்ட்டும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுத்துகிட்டு நேராக உண்டியலில் போட்டு அந்த பாக்ஸில் நம்ம டிக் பண்ணி வச்சிடலாம். நேராக உண்டியலில் போட்டு அந்த பாக்ஸில் நம்ம டிக் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் வாங்கும்போதும் கண்டிப்பாக 50 100 அந்த மாதிரி நம்மளுக்கு சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகும்போதும் அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் பாக்ஸில் போட்டு சேவ் பண்ண முடியும்.
பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட்டு. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வரும்னே தெரியாது. திடீர்னு நம்ம ஹஸ்பண்ட் நமக்காக செலவுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டையும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வீட்டில் எல்லாமே இருக்குது, குழந்தைங்க கேட்குற பொருள் வந்து நம்ம வீட்டிலே இருக்குது, செஞ்சு கொடுக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இல்லை ரொம்பவே செலவாகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம வெளியே வாங்கி கொடுத்துக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சே பண்ணிடலாம் அப்படின்ற பட்சத்தில் அதை வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டையும் நம்ம சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து காயின் சேவிங்ஸுன்றது வந்து நம்ம ஏதாச்சும் மளிகை சாமானில் எல்லாமே எழுதி எல்லாமே அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு இல்லை. ஏதாச்சும் 1-2 நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்படியே அதை மிஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் நம்ம வாங்கும்போது அதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சில்லறை அந்த மாதிரி கிடைக்கும். அந்த சில்லறையெல்லாம் கூட நம்ம வந்து சேவ் பண்ணலாம். லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸு. இது பார்த்திங்கன்னா நாம் வந்துட்டு வெளியே பால் பேக்கெட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாவோ அந்த பொருளுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சில்லறை தருவாங்க. அதையுமே வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இந்த பொருள் இவ்வளோதான்னுட்டு இல்லை. இப்போது 10 ரூபா பால் பேக்கெட்டு 15 ரூபான்னு நினச்சிட்டு அந்த 10 ரூபா கூட வந்துட்டு நம்ம செலவு பண்ணிவிட்டு 5 ரூபா போடலாம். அந்த மாதிரி இல்லை இப்போ நாம் ஒரு பொருள் 8 ரூபான்னா வந்துட்டு 2 ரூபா நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இருக்கும். அந்த சேவிங்ஸ் அந்த மாதிரி தான் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸு. 10 ரூபான்னு நினச்சிட்டு 8 ரூபா செலவு பண்ணிட்டோன்னா 2 ரூபா எடுத்துகிட்டு வந்து நம்ம உண்டியலில் போட்டு சேவ் பண்ணலாம். எல்லாராலையுமே இந்த 7 டிப்ஸுமே ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ட்டு இல்லை. யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கணும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த 7 டிப்ஸில் யாருக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு அதில் சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மை நியூ இயர் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு அதில் சார்ட் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த லிங்க்கு வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா தான் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக புரியும். அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸை வந்து பார்க்கலாம். என்னோடய சேனலில் இன்னுமே வந்துட்டு என்னோடய கோல்டு சேவிங்ஸு அதெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோ. அதெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.